பெண்களுக்கு சம உரிமை, மதுவை அறவே ஒழிப்போம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற உயர்ந்த கொள்கைகளோடு செயல்படும் இந்திய ஜனநாயக கட்சியில் உயர்மிகு உறுப்பினராக அழைக்கிறார் பாரிவேந்தர். அழையுங்கள் 9914779955. வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நிர்வாகத்திற்கும் நிர்வாகத்தின் இயக்குநர்களுக்கும் நன்றிகள். SRM ரவி அண்ணன் அவர்களுக்கு நன்றி. வேந்தர் டிவி ஜோதிட நேரத்தில் நிறைய விஷயங்கள் பார்க்குறோம். வாரப்பலன் இல்லாமல் கேள்வி பதில்கள், பொதுவாக நடக்கக்கூடிய விஷயங்கள், அதற்கு மக்கள் நிறைய ஆதரவு கொடுப்பது. இப்பொழுது வேந்தர் டிவி சன் நெட்வொர்க்கிலையும் உங்களுக்கு தெளிவாய் காட்சியளிப்பது, இனி எல்லா சேனலிலும் எல்லா நெட்வொர்க்குகளிலும் ஒன்றன் பின் ஒன்றாக தெரிய வரும் என்பதனால் அது ஒரு விசேஷம். தொழில் என்றால் சில இடர்பாடுகள் இருக்கும். அந்த இடர்பாடுகள் எல்லாம் விரைவிலே களையப்பட்டு தமிழகம் எங்கும் சேனல் கொண்டு செல்வது தான் நிர்வாகத்திற்கு முக்கியமான ஒரு அமைப்பாக கருதி வேலை செய்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. இந்த வாரம் 10/2/2025 முதல் 16/2/2025 வரை, தை மாதம் 28லேருந்து மாசி மாதம் 4 வரை. மாசி மாதம் பறக்கின்றது. அதனால் இந்த வாரத்தில் கேள்வி பதிலெலாம் ஏற கட்டிட்டு மாசி மாதத்துக்கு இந்த வாரத்திலேயே மாசி மாதம் பிறப்பதனால் மாசி மாதம் வேந்தர் டிவி நேயர்கள் என்ன செய்ய வேண்டும், இந்த மாதம் முழுவதும் எந்த தெய்வ வழிபாடுகளை செய்வது, எந்த தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதை பொதுவாகவே பார்ப்போம். எனவே ஜோதிட நேரத்தில் வார பலன்களுக்கு முன்பாக மாசி மாத பலன்களை பார்ப்போம். மாசி மாதம் 13/2/2025 14/3/2025 வரை உள்ளது. கிட்டத்தட்ட மாசி 1 மாசி 30 வரை உள்ளது. மாசி மாதம் என்றால் என்ன? மகரத்திலிருந்து கும்பத்திற்கு சூரியன் வரக்கூடிய மாதம் மாசி மாதம். கும்பம் சனியுடைய வீடு. பகை வீட்டுக்கு சூரியன் ஏற்கனவே மகரத்தில் இருந்தால் இப்போது கும்பத்துக்கு வராது. இந்த காலகட்டத்தில் மற்ற கிரகங்கள் எல்லாம் வைத்து இந்த மாசி மாத பலனை பார்ப்போம். இந்த மாசி மாதத்தில் ரொம்ப முக்கியம் என்ன? சூரியன் தன் சொந்த வீடான சிம்மத்தை பார்ப்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஃபுல்லாக பலமாக இருப்பார். உலகத்துக்கு என்ன பண்ணுறார், ஏது பண்ணுறாரெல்லாம் பார்ப்போம். முதலில் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் என்ன செய்யலாம், என்ன தெய்வ வழிபாடு முக்கியம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். சனி பகவான் வழிபாடு அது ரொம்ப முக்கியம். அடுத்தது எதில் கவனமாக இருக்கணும்? முதுகு தண்டுவடம். மற்றபடி அனுகூலம், ப்ரமோஷன் தடை, தொழிலில் ஏற்றம், எதிர்பாராத இடத்துலேருந்து நல்ல செய்தி, நிலம் வீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்றம். பதட்டமாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் சமாளிக்கக்கூடிய அமைப்பு, எதிர்பார்த்த நல்ல அமைப்புகள். தொழிலில், உத்தியோகத்தில், வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரும், பதட்டம் குறையும். பொறுமையாக இருந்து சரியானபடி முதலீடு செய்யக்கூடிய மேஷராசிக்காரர்கள் அனுகூலமான அமைப்பை பெறுவார்கள். உத்தியோகத்தில் அதிகம் ஏற்றம் பெறுவார்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம். ரிஷப ராசிக்காரர்களுக்கு எது? ப்ரெஷர் சம்மந்தப்பட்ட பிபி, சுகரு, லோ பிபி இதெல்லாம் பார்த்துக்கோ. கேது, நவகிரகத்தில் கேது வழிபாடு அனுகூலமான தடைகளை தவிடுபடியாக்கும். கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். வேறு தொழில் மாற்றம் என்று நினைத்த ரிஷபத்திற்கு அனுகூலம் ஏற்படும். உத்தியோகத்திலே கிடைக்கவில்லை, வியாபாரம் கிடைக்கவில்லை, தொழில் வியாபாரம், படிப்பு தடையாக இருக்குது, சூப்பராகும்.
கல்யாண அமைப்பு, வீடு அமைப்பு, நில அமைப்பு எல்லாமே ஏற்றம் ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த மனத்தாங்கல் தீரும். முதலீடுகளுக்கு குறை இருக்காது. வியாபாரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு அனுகூலம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு நவகிரகத்தில் எது முக்கியம்? குரு வழிபாடு பெரிய அளவுக்கு அனுகூலம். கழிவு பாதை உபத்திரம் கவனமாக பார்த்துக்கணும். அதில் தான் தொந்தரவு வரும். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். பெற்றோர் பெரியோருடன் சிறிய வாக்குவாதங்கள் தேவையில்லாத மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும். புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக தேக ஆரோக்கியம் அதிக எச்சரிக்கை, முதலீடுகள் அதிக எச்சரிக்கை, புதிய அறிமுகங்கள் அதிக எச்சரிக்கை. அதே சமயம் வியாபாரத்தில் கூட்டாளிகளுக்கு உங்களுக்கும் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கடகம். கண்டிப்பாக மாசி மாதம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறதுல யார் முக்கியம்? கடகம். அஷ்டமத்தில் சூரியன், அஷ்டமத்தில் ஏற்கனவே சனி இருக்கார். கவனமாக இருக்கணும். வாகனம், வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கவனமாக இருக்கணும். அனாவசிய பேச்சு பேசக்கூடாது. தொழில் ஏதாவது ஒரு தொந்தரவு வரும். வியாபாரத்தில் வரும், படிப்பில் வரும், உத்தியோகத்தில் வரும், சட்ட சிக்கல் திடீர்னு வரும். கவனமாக இருக்கணும். அதே சமயம் செவ்வாய் வழிபாடு. செவ்வாய் ரொம்ப முக்கியம். நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறு வரவே கூடாது. ப்ரெஷர் அதிகமே ஆகக்கூடாது. வாக்குஸ்தானாதிபதி 8ல். யாரையாவது ஏதாவது திட்டிங்கன்னா பெரிய சுக்கல் ஆகிடும். கோபம் வந்தால் உங்களுக்கு தான் தெரியாதே, ஒரே டிப்ரெஷன் ஆவீங்க. அதுலேருந்து மாறிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்மம். நவகிரகத்தில் சுக்கிரன் வழிபாடு. சிம்ம ராசிக்கு சுக்கிரன் ரொம்ப முக்கியம். புரியுதா? இப்போ என்ன பண்ணணும்? சிம்மத்துக்கு, சிம்ம ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சுக்கிரனுடன் கழுத்து பகுதி, காது மூக்கு தொண்டை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா புதன் நீச்சமாகி நிற்குது. அலர்ஜி, சளி தொந்தரவு, இந்த ஃப்ளூ இன்ஜெக்ஷன்லாம் போடலன்னா தொந்தரவு வரும். அதில் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதே சமயம் வெளியிடம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் எல்லாம் நல்லா இருக்கும். துணை அல்லது துணைவியாரிடம் மனமிட்டு பேசுங்க. வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் பிரச்சனை ஏற்பட்டுடும். அதனால் ரொம்ப பார்த்துக்குங்க. யார்? சிம்ம ராசிக்காரங்க. குடும்பத்திலும் காதல் அமைப்பிலும் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? கன்னியா ராசிக்காரங்க. கன்னியா ராசிக்காரங்களுக்கு எது முக்கியம்? நவகிரகத்தில் புதன். அலர்ஜி தான். ஸ்கின் அலர்ஜி, சளி தொந்தரவு, வீசிங்கு இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்புறமா என்ன? எல்லாத்துலேயும் ஏற்றம். தொழில் ஏற்றம், உத்தியோகம் ஏற்றம், வியாபாரம் ஏற்றம், கடனமைப்பு ஏற்றம். கடனமைப்பு ஏற்றம்னா அடைப்பீங்க. புது முதலீடு செய்வீங்க. பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். உத்தியோகத்தில் இருந்த ஏற்றங்கள் படிப்படியாக நல்ல குறையும். தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும். எடுத்த காரியத்தெல்லாம் ஜெயம் ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் காணப்படுவது. மனதில் தெளிவையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு யாருக்கு? கன்னியா ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். சந்திரன் வழிபாடு. வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் கவனமாக பார்த்துக்கொள்வேன். அதே சமயம் பிள்ளைகளுடன் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அரவணைச்சிட்டு போகணும். மற்றபடி எல்லாமே நன்மை ஏற்படும். படிப்படியாக நல்ல முன்னேற்றம் வரும். சனி பயிற்சி அடுத்து வரும். மாசி மாஞ்சி முடிஞ்சவொன்னே வந்துடும். ஜம்முன்னு நண்பாக அறிவிடுங்க. ஏற்றங்கள் காணப்படும். மனதில் நம்பிக்கை ஏற்படும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுபகாரியத்தில் இருந்த தடைகள் நிவர்த்தி ஏற்படும். தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக
டக்குன்னு நல்ல விஷயம் கை கொடுக்கும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி ஆச்சரியம் வருவது துலாத்திற்கு அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சகம். நவகிரகத்தில் சூரியன் வழிபாடு. இரத்த பந்த உறவு விஷயத்தில் கவனம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். அதே போல் காது மூக்கு தொண்டை தான் ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். சளி தொந்தரவு, அலர்ஜி, மைக்ரேனு, ஒத்த தலைவலி இதெல்லாம் பார்த்துக்கணும். மற்றபடி படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். குடும்பத்தில் வாக்குவாதம் கூடாது. துணைவியாருடன் மனம் விட்டு பேசுவது நன்மை ஏற்படுத்தி தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். புதிய முதலீடுகள் கண்டிப்பாக செய்யலாம். இரத்த பந்த உறவுகளிடத்தில் மட்டும் மனமிட்டு பேசுவது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நன்மைகள் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய புதன் வழிபாடு, ராகு வழிபாடு, கேது வழிபாடு, இந்த 3 தெய்வமும் உங்களுக்கு மிக முக்கியம். மன அழுத்தம் மட்டும் கூடாது. பயணம், உள்ளூர் வெளியூர் தொலைதூர பயணங்கள் மேற்கொள்வது, உறவினர்களை சந்திப்பது, நண்பர்களை சந்திப்பது, குலதெய்வத்தை சந்திப்பது, விடுபட்ட தெய்வ வழிபாடுகளை நிவர்த்தி ஏற்படுவது, வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடுவது, டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு வருவது, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, மக்களிடத்தில் காணப்பட்ட இந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது, ஆச்சரியமும் சந்தோஷமும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். சுக்கிரன் வழிபாடு. சுக்கிரன் வழிபாடுக்கு பல்லு வயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதிக கவனம். வார்த்தைகளில் மட்டும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். வாகனத்தில் அதிக கவனம். மற்றபடி எல்லாம் ஏற்றம். படிப்படியாக நல்ல முன்னேற்றம். சுபகாரிய தடைகள் நிவர்த்தி. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. தொழில் ரீதியாக முன்னேற்றம். வியாபாரத்தில் படிப்படியாக அனுகூலம். தொட்டது விட்டதெல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். தனிப்பட்ட முறையில் நம்பிக்கை ஏற்படுவது, எல்லாவற்றிலும் சமாளித்துக்கலாம் என்ற நம்பிக்கை ஏற்படுவது, அசையாமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவது, வாகன அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுவது, உத்தியோகத்தில் அதிக ஏற்றம், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், டப்பென்று எடுக்கக்கூடிய முடிவு பலரால் பாராட்டப்படுவது, வண்டி வாகனத்தில் இருந்த பாதிப்புகளை நிவர்த்தி ஏற்படுத்தி கொள்வது, பகைமை பாராட்டியவர்கள் நட்பு பாராட்டுவதெல்லாம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு கண்ணு சம்பந்தப்பட்ட, தலைவலி சம்பந்தப்பட்ட, ஒத்த தலைவலி சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அதிக கவனம். உங்கள் ராசியில்தான் சூரியன் வரக்கூடிய மாதம்தான் மாசி மாதம். எனவே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். செவ்வாயுடைய வழிபாடு மிக முக்கியம். கூடா நட்பு கேடு விளையும். மேலதிகாரிகள் விஷயத்தில் அதிக கவனம். விட்டது தொட்டது என்று எந்த விஷயத்திலும் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள்லாம் சாதகம், சந்தோஷம், அனுகூலம். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவதற்கு சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் அந்த தடைகளெல்லாம் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக கண்டிப்பாக குடும்பத்திலும் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டவர்களிடம் கலந்தாலோசித்து செய்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். நவகிரகத்தில் குரு வழிபாடு. ஜாயின்ட் பெயின், ஷோல்டர் பெயின், அந்த முட்டு வலி, கைகால் வலி என்ற சுளுக்கு போன்ற பிரச்சனைகளில் அதிக கவனம். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் காணப்படும். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வீர்கள். புது கடன்கள் பெறுவீர்கள். புது முதலீடுகள் பெறுவீர்கள். பயணங்கள் ஏற்பட்டுக்கொள்வீர்கள். உள்ளூர் வெளியூர் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலமும் சந்தோஷமும் அபிருதமான ஏற்றத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். தொடர்ச்சியாக இருந்த மன அழுத்தம் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலமான காலகட்டம், தொழில் ரீதியாக முன்னேற்றம், வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதெல்லாம் மனதில் தெளிவும் சந்தோஷமும் அனுகூலத்தையும்
ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய மாசி மாதத்தின் பலன்களை பார்த்தோம். இப்பொழுது ஜோதிட நேர நிகழ்ச்சியில் 10/2/2025 முதல் 16/2/2025 தை மாதம் 28லேருந்து மாசி மாதம் 4 வரை உள்ள நாட்களுக்கு இந்த வாரத்திற்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். பரிகாரங்கள் மற்றும் தேக ஆரோக்கியங்கள் மாசி மாத பலனில் கொடுத்திருக்கின்றோம். அதை ஃபாலோ செய்து கொள்வது நன்மை. ஏனென்றால் வாரம் ஆரம்பிக்கிறது இந்த மாசி மாதத்தில். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். நினைத்த காரியம்லாம் சந்தோஷம், நிறைய அலைச்சல் இருக்கும். எல்லாரும் வருத்தப்படக்கூடாதுன்னு எல்லா ப்ரோக்ராமையும் ஒத்துப்பீங்க. நண்பர்களுக்கு ஒத்துப்பீங்க, சொந்தக்காரங்களுக்கு ஒத்துப்பீங்க, மேலதிகாரிகளுக்கு ஒத்துப்பீங்க, தெரியாதவங்களுக்கு ஒத்துப்பீங்க. அப்புறம் எங்கேயா நிம்மதியாக இருக்கிறது. அப்புறமா புலம்புவீங்க, ஐயோ இப்படி கூப்பிட்றாங்களே அப்படி கூப்பிட்றாங்களே. யார் உங்களுக்கு ஒத்துக்க சொன்னது? மற்றவங்க வருத்தப்பட்டாலும் உங்களால் முடியாததை முடியாதுன்னு சொன்னாவே மேஷம் ஜெயிக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. தயவுசெய்து இந்த மாசி மாதம் வருது, இந்த நாள் மாசி 4 வரைக்கும் இருக்குது. மாசி 1லேருந்தாவது உடற்பயிற்சி ஆரம்பிச்சிடும். டெய்லி ஒரு 20 நிமிஷம் 40 நிமிஷம் அப்படியே கொண்டு போய்டும். போனீங்கன்னா தான் நல்லது. நல்ல காரியம்லாம் நடக்கும். பணவரவில் இருந்த பிரச்சனை நிவர்த்தி ஏற்படும், அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அதீத அற்புதம், ஏற்றம். டக்கு டக்குன்னு நினைத்த காரியங்கள் கை கொடுக்கும். தொழில் ரீதியாக அனுகூலமான அமைப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக குறையும். தொழில் வியாபாரம் படிப்பு ஏற்றங்கள் காணப்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். அனுகூல பிராப்தம் ஏற்படும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் தீரும். நம்பிக்கை ஏற்படும். நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். அது வேறு லெவலுக்கு கொண்டு போகும். எதை பற்றியும் கவலைப்படாது. பணம்லாம் நல்லா ரொட்டேட் பண்ணுவீங்க. ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து அனுகூலம் காணப்படும். பூமி சம்மந்தப்பட்ட, வியாபாரம் சம்மந்தப்பட்ட, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்குன்னு கை கொடுக்கும். அப்பாடான்னு இருந்த நிம்மதியெல்லாம் மாறும். எல்லாவற்றையும் நிம்மதியாக சமாளிக்கக்கூடிய நன்மை ஏற்படும். உறவினர்களுக்குள்ளாக இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமும் சந்தோஷமும் மனநிறைவை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். ரிஷபத்திற்கு கண்டிப்பாக இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம் என்ற மாற்றத்திற்கு ஏதாவது எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் நடக்கும். சுபவிரய பிராப்தம், பிள்ளைகள் விஷயம், துணை அல்லது துணைவியார் விஷயம், பெற்றோர் பெரியோர் விஷயம் படிப்படியாக ஏற்றத்தை கொடுக்கும். நம்பிக்கை ஏற்படும். பிள்ளைகளுடன் கோபதாபம் மட்டும் கூடாது. பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக, வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கிற மாதிரி அன்போடு கேட்டுக்க. கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றலாம். ப்ரொஃபஷனல் சேஞ்சஸ் வந்தால் எடுத்துக்குங்க. கூட்டு தொழிலிருந்து திடீர்னு உங்களை தனியாக கைட்டு விட்டாலும் கவலைப்படாதீங்க. ஜம்முன்னு நல்லா ஆயிடுவீங்க. எதிர்பார்த்த நல்லது நடக்கும். வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும். லாபம் அனுகூலத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். படிப்படியாக இருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். தொழில் எதிர்பார்த்தவர்கள், வியாபாரத்தை எதிர்பார்த்தவர்கள், படிப்பை எதிர்பார்த்தவர்கள், அதெல்லாம் படிப்படியாக நல்லா ஒரே சேஞ்சஸ் கிடைக்கிறது ஆச்சரியமாக இருக்கும். அப்பாடான நம்பிக்கை ஏற்படும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் நம்பிக்கை ஏற்படும். வண்டி வாகனம் மாற்றமெல்லாம் மனதிற்கு நிறைவு தரும். அந்த கடன் கிடைக்கலையே, இந்த கடன் கிடைக்கலையே, இந்த ரொம்ப லோன் எடுத்துட்டேனே, இதை எப்படி சமாளிக்கிறதுன்னு ஏதாவது ஒரு தொழிலோ வியாபாரமோ, அதாவது பெரிய லெவல் ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் எடுக்கணும்னு நினச்சவங்களுக்கு அனுகூலம் காணப்படும். சுபவிரிய பிராப்தம் ஏற்படும். டப்புன்னு அனுகூலம் காணப்படும். தொடர்ச்சியாக இருந்த சிக்கல் தீரும். அதாவது ஒரு மாதிரி சோம்பலாக இருப்பீங்க. அந்த சோம்பல்லாம் நிவர்த்தி ஏற்படும். ஆச்சரியமான முன்னேற்றம் ஏற்படும். தனிப்பட்ட முறையில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் மாறுவது
நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக எடுத்த காரியங்களெல்லாம் ஜெயத்தை காட்டும். அது வரைக்கும் ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மிதுன ராசிக்காரர். புது அறிமுகத்தில் கவனம், பயணங்கள் சமயத்தில் கவனம், ரொம்ப சோம்பல் ஏற்படும், ஞாபக மறதி ஏற்படும், இப்படியே சுருண்டு படுத்துக்கலாமா தோணும், எங்கேயாவது ஊருக்கு போய் சன்னியாசி ஆயிடலாமா தோணும், காசிக்கு போயிடலாமா, கும்பமேளாவுக்கு போகலாமான்லாம் யோசிக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஏழாமை அமைப்பு. இப்போ இதெல்லாம் அழட்டிக்கவே கூடாது. குலதெய்வத்துக்கு கண்டிப்பாக பிரார்த்தனை செய்து கொள்ளணும். டெய்லி குலதெய்வத்தை கும்பிடணும். எழுந்த உடனே கும்பிடுங்க. குலதெய்வம் ஃபோட்டோ கிடைச்சா ஃபோன்லேயே வச்சுட்டு கும்பிடுங்க. அது உங்களை காப்பாற்றும். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். மொத்த நிம்மதியும் போயிடும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவங்க தேகாரைக்கெல்லாம் பத்திரமாக பார்த்துக்குங்க. தேவையில்லாத அவமானம் வரலாமா, தேவையில்லாத பிரச்சனை வரலாமா, வாகனத்தில் வரலாமா, போகிற இடத்துல பணம் கொடுக்குற இடத்துலலாம் வரலாமா, ஞாபக மருதியில் வரலாமா, கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இதில் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். பிள்ளைகளோட வாக்குவாதம்லாம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் கொஞ்சம் அவங்களுக்கு அனுசரணையாக பேசுனீங்கன்னா நல்லது ஏற்படும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கூடும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத ஏற்றம், நம்பிக்கை ஏற்படும். பழைய கடன்கள் பைசல் செய்வதற்கான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். உத்தியோகத்தில் டக்கு டக்குன்று நல்ல மாறுதல்கள் கிடைப்பது கண்கூடாக பார்க்கலாம். மேலதிகாரிகள் உருன்னு தான் சொல்லுவாங்க. அதே போல் ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ் போன்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்வது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதை மட்டும் சரியாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் யோகத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் பெறுவார்கள். உறவு முறையில் மட்டும் சிறிய கோபதாபம் கூட இல்லாமல் பாதுகாத்து கொள்வது அனுகூலமும் ஏற்றமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். உறவு முறையில் மட்டும் கோபதாபங்கள் கூடவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா சூரியன் அஷ்டமத்துக்கு வராரு மாசிக்குள்ளே. அதனால் இப்போவே வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பதட்டம் இல்லாமல் இருக்கணும். வண்டி வாகனத்தில் வித்தையே காட்டக்கூடாது. துணை அல்லது துணைவியாருடன் வெள்ளை கொடியில் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றிக்கின்னு தான் நிற்கும். இந்த அடுத்த மாசி 4 இருக்குது. அதனால் அடுத்த நாட்கள் வரைக்கும் எல்லாத்துலேயும் கொஞ்சம் என் பேச்சை கேளுங்க. இந்த சமயத்தில் மட்டும் தான் உண்டு தன் வேலையை உண்டு என்று சுருங்கி சொல்லுங்கள். வண்டி வாகனம், பயணம், மேலதிகாரிகள், அவசரத்தனம், குறிப்பாக அரசியல்வாதிகள், அரசு துறையில் இருப்பவர்கள்லாம் டப்புன்னு தவறான முடிவுகளை எடுப்பீங்களாம். நிறைய செலவுகள் காட்டுதான், அனாவசிய செலவுகளாக காட்டுதான். விரயத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. தேவையில்லாத விரயம் பெரிய அளவு மன கஷ்டத்தையும் சங்கடத்தையும் ஏற்படுத்திடும். விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருங்க. பிள்ளைகள் விஷயத்தில் சிறிய கோபதாபம் கூட பெரிய அளவு கஷ்டத்தையும் பெரிய அளவு வருத்தத்தையும் ஏற்படுத்தி விடுமா. உறவு முறையில் வாக்குவாதம் இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் அதீத ஏற்றம். தான் உண்டு தன் வேலை உண்டு. வார்த்தைகள் ரொம்ப முக்கியமாக. வார்த்தையில் மட்டும் கோபதாபமே இல்லாமல் இருக்கக்கூடிய கடகம் ஜெயத்தை ஏற்படுத்தும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் சைலண்ட்டாக யாராவது சொன்னாலும் ஐயா நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், குடும்பத்தில் சொன்னாலும் சரிம்மா நான் சொல்கிறத கேட்குறேன் அப்படின்னு போயிடுங்க. தர்க்கம் செய்யாதீங்க. இல்லை அது எப்படி அனுமதிக்கிறதுன்னா தேவையில்லாத போன பந்தெல்லாம் நம்ம மேலேயே விழுமா. அது எல்லா விதத்திலும் எல்லா ஆயுதங்களும் நம்மளை நோக்கி வருவதனால் வழக்கு போன்ற பிரச்சனைகளில் ரொம்ப கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். சட்டத்துக்கு புறம்பான நிழல் நம்மளை பார்க்க கூட இல்லை, நம்ம அந்த நிழல் பக்கம் கூட போகக்கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? சிம்ம ராசிக்காரங்க.
சிம்ம ராசிக்காரங்களுக்கு உறவு முறையில் அனுகூலமான அமைப்பு, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு துணை அல்லது துணைவியாருடன் மட்டும் மனமிட்டு பேசுவது நன்மை. தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக டக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்தி கிடைக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்படும். தனிப்பட்ட முறையில் படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர்களுக்கெல்லாம் அனுகூலமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பு, ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். வியாபாரத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடோ கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உத்தியோகத்திலும் வியாபாரத்திலும் எதிர்பார்த்த இடத்தில் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுவது அதீதமான அமைப்பும் சந்தோஷமான அமைப்பும் ஏற்றமான அமைப்பும் நிச்சயமாக ஏற்படும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும். தொழில் ரீதியாக எல்லா விதமான ரிஸ்க்கும் எடுக்கலாம். புதிய தொழில் மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும். எனவே எந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும்? குடும்பத்தில் மட்டும் நீங்கள் தான் விட்டு கொடுக்க வேண்டும். துணை அல்லது துணைவியாரை பற்றி தவறாக பேசுவதோ, ஃபோனில் பேசுவதோ, நண்பர்களிடத்தில் பேசுவதோ, உறவினரிடத்தில் பேசுவதோ மட்டும் ஏதாவது ஒரு சிக்கலை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்துவிடும். வருத்தம் வேண்டாம். கவனமாக இருப்பது நன்மை என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். சிம்ம ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரங்க. கன்னியா ராசிக்காரங்களுக்கு எடுத்த காரியமெல்லாம் நல்லது நடக்கும். எதிர்பார்த்த விஷயம் கைகூடும். ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம். அதே போல் தேகாரோக்கியத்தில் மட்டும் மாசி மாத பலனில் நான் என்ன சொன்னனோ அதை மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உத்தியோகம் வியாபாரத்தில் நீங்கள் நினைக்காத விஷயம் கைகூடுவது கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள், மனை மாற்றங்கள், உத்தியோக மாற்றம் கண்டிப்பாக ஏற்படும். டக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி தரும். எதிரிகள் விஷயம், வழக்கு போன்ற பிரச்சனை சாதகத்தை ஏற்படுத்தும். எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம் என்ற நம்பிக்கை பெரிய அளவு அனுகூலத்தை தரும். உத்தியோகம் தேவையற்ற பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக பேர் புகழுக்கு பங்கமில்லாமல் ஜெயத்தை ஏற்படுத்தும். அரசு துறை, அரசியல்வாதிகள் அதிகம் ஏற்றம் பெறுவார்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சனியுடைய சஞ்சாரம் வரக்கூடிய காலகட்டத்தில் 7ஆம் இடத்தில் வருவதனால் இப்பொழுதே குடும்பத்தை மட்டும் விட்டு கொடுக்காமல் பார்த்து கொள்வதும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணைவியாரிடம் மனமிட்டு பேசுவதும், கருத்து வேற்றுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அது இல்லாமல் பார்த்து கொள்வது நன்மை தரும். ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேது, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு வெளியேறக்கூடிய காலகட்டம் விரைவிலே வருவதனால் அவர்கள் ஏதாவது உபத்திரம் பண்ண முடியுமா என்று குடும்ப விஷயத்தில் பார்ப்பார்கள். அதில் பலியாகாமல் இருப்பது உங்களுடைய சாமர்த்தியமான அமைப்பு என்பதை கன்னியா ராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். கன்னியா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் படிப்படியாக கூறுவது, படிப்படியாக ஏறுவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றமும் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படக்கூடிய அற்புதமான வாரம். அதே சமயம் மேலதிகாரிகளிடம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை உள்வாங்கிவிட்டு செய்யுங்கள். அவர்கள் ஏதோ ஒன்று சொல்ல நீங்கள் ஏதோ ஒன்று புரிஞ்சுக்கணும் செய்து வீணாக கஷ்டப்படாதீர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். துலா ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய அமைப்பு, சுபவெரிய பிராப்தம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரண சேர்க்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம், பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி, டக்குன்ற அனுகூலம், தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, டம்பு என்று எதிர்பார்க்காத ஒரு நல்ல விஷயம்
கை கொடுக்கக்கூடிய அமைப்பு. பணவரவில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது, தொடர்ச்சியாக இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய காலகட்டம், எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது, வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படக்கூடிய அனுகூலமான காலகட்டம், வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தருவது, தேக ஆரோக்கியத்தில் மட்டும் மருத்துவ ஆலோசனை மீறாமல் இருப்பது, பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவது, பிள்ளைகளுடைய சுபகாரியம், படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஏதாவது தடைகள் இருந்தால் இந்த தடைகளை நிவர்த்தி செய்வதற்கு முயற்சி எடுப்பது அனுகூலமான செய்தி. எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக சிறு சிறு தடைகள் காணப்பட்டாலும் விரைவிலே அந்த தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டத்தை கண்கூடாக பார்க்கலாம். நல்ல காலம், நல்ல நேரம் பெரிய அளவுக்கு வருவதனால் சிறிது விட்டு கொடுப்பதும் சிறிது பதட்டப்படாமல் இருப்பதும் நன்மையான சூழ்நிலையும் அனுகூலமான அமைப்பையும் ஏற்படுத்தக்கூடிய உத்தரவாதத்தை பெற்றுத்தரும் என்பதை துளாராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்ளலாம். துளாராசிக்காரர்களுக்கு உறவினர் வருகை, நண்பர்கள் வருகை ஏற்றம் பெறக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக பணவரவு சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தும். இரத்தபந்த உறவுகளுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் ஜெயத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தாய்வழி உறவு, தந்தை வழி உறவுடன் மனமிட்டு பேசுவதும், தாய்வழி உறவு தந்தை வழி உறவுக்கு சிறிய பாதிப்பு இருந்தாலும் அதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் மிக மிக முக்கியமான அமைப்பாக பார்த்து கொள்ளுங்கள். லாபம், சந்தோஷம், அனுகூலம், மிகப்பெரிய ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். புதிய முயற்சிகள் அனுகூலத்தை தரும். தொழில் ரீதியாக ஏற்றம், தொழில் ரீதியான பயணங்கள், தொழில் ரீதியான வியாபாரம், தொழில் ரீதியான படிப்பு தடை எல்லாம் ஏற்படுத்துவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். சூரியனின் பார்வை உங்கள் ராசியின் 10ஆம் இடத்துக்கு பார்ப்பதனால் டக்கு 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 என்று நல்ல விஷயங்கள், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, சுபகாரிய தடைகள் டக்கென்று நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியமான நன்மையும் ஆச்சரியமான சந்தோஷத்தையும் தரும். இரத்தபந்த உறவுகளுடன் மட்டும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொள்வதும், குடும்பத்தில் தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு ஏதாவது ஒன்று சொன்னால் அது உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வதோ அவர்களுடன் தர்க்கம் செய்வதோ கூடவே கூடாது. கூடா நட்பு தேவையில்லாத பாதிப்பையும் சங்கடத்தையும் ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலமான காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் நம்பிக்கையும் சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். உறவு முறையில் அபிரிதமான அனுகூலம், அபிரிதமான சந்தோஷம், அபிரிதமான ஏற்றங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். புது தொழில், புது வியாபாரம், புது படிப்பு, புது உத்தியோகமெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக விருச்சிகத்துக்கு இருப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பெறக்கூடிய ராசிக்காரர்கள். நிச்சயமாக இந்த வாரத்தில் நீங்கள் தான் சூரியனின் ஆதிக்கம் பிரமிப்பாக இருக்கிறது. மேலதிகாரிகள் விஷயத்தில் அனுகூலத்தை பெறுவீர்கள். தடைகள் பட்டிருந்த அத்தனை விஷயமும் தடைகள் உடைத்து உங்களுக்கு டக்கு டக்குன்று நடக்கும். சுபகாரியங்கள் விரைவிலே நல்ல செய்தியும் நல்ல விஷயத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். முன்னேற்றத்திற்கு குறைவில்லாமல் அனுகூலங்கள் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூட காலகட்டம். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக இருந்த அமைப்புகள் மாறக்கூடிய காலகட்டம்.
புதிய முயற்சி அனுகூலத்தை தரும். துணை அல்லது துணைவியாருடன் மனமிட்டு பேசுவதும், அவர்களை விட்டு குடும்பத்திற்காகவோ கோயில் குளத்திற்காகவோ வியாபாரத்திற்காகவோ தொழில் ரீதியாகவோ எந்த பயணங்கள் வந்தாலும் சந்தோஷ பயணமாக மேற்கொள்வது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை தரும். தனிப்பட்ட முறையில் ஏற்றங்களும் தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகளும் கூடுவது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை அனுகூலமாக பெற்றுத்தரும். உறவு முறையில் இருந்த கஷ்டங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது ஆச்சரியமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். இழுபறியாக இருந்த நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் ஆச்சரியத்தக்க அளவுக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகளை கூடக்கூடிய உத்தரவாதத்தை பெற்றுத்தரும். புது தொழில், ப்ரமோஷன் அமைப்பு, பணவரவுக்கு உண்டான உத்தரவாதம், சுபகாரிய தடைகள், சுப செலவுகளுக்கு உத்தரவாதத்தை பெற்றுத்தரக்கூடிய நல்ல வாரமாக காணப்படுவது. ஆக மொத்தத்தில் பயணம், சந்தோஷம், நிம்மதி, எதிர்பார்த்த இடத்தில் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவு ஆச்சரியத்தக்க அளவுக்கு நம்பிக்கை ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். வார்த்தைகளில் மட்டும் சிறிது கவனமாக இருக்க வேண்டும். வாகனங்களிலும் அதிக கவனமாக இருக்க வேண்டும். சட்டத்துக்கு புறமானவர்களுடைய நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொண்டால் மற்ற விஷயம்லாம் ஏற்றம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம் நீண்ட பெரிய நாளுகளுக்கு பிறகு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் பெரிய முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை பெற்றுத்தரும். எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். உறவு முறையில் இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும், புதிய அறிமுகத்தில் அனுகூலங்கள் காணப்படுவதும், வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவதும் டக்குன்று ஏற்படக்கூடிய அதி அற்புதமான வாரமாக காணப்படுகிறது. வெளியிடமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், வார்த்தைகளில் மட்டும் பார்த்து பேசுவது ஐயா நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமாக இருக்கும். பெண்களுக்கு உறவுக்குள்ளாக விளையாட்டாக பேசுவது கூட விபரீதத்தில் கொண்டு போய் உங்களை நிறுத்திவிடும். எல்லா பழியும் உங்கள் மீது வந்து மன வருத்தத்தை ஏற்படுத்தும். என்னடா வாழ்க்கை, சாதாரணமாக சொன்னதற்கு இவ்வளோ பிரச்சனை வருகிறதே என்று வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். நலம் சம்பந்தப்பட்ட, லாபம் சம்பந்தப்பட்ட, பணம் சம்பந்தப்பட்ட எல்லா சந்தோஷமும் ஏற்படுத்துவதற்கு கிரக சூழ்நிலைகள் ஒன்றன் பின் ஒன்றாக தெளிவாக இருப்பது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஏற்றமும் அனுகூலமும் விரைந்து வரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கவனம், மேலதிகாரிகள், வியாபாரம், தேகாரோக்கியம், குடும்பத்தில் தேவையில்லாத பதட்டம் குறைத்து கொள்வது, பயணங்களில் மிக கவனம். அது விபத்தாக இருக்கட்டும், ஏதாவது சீட்டிங்காக இருக்கலாம். எனவே உள்ளூர், வெளியூர், கடல் கடந்த எந்த பயணமாக இருந்தாலும் குறிப்பாக கடற்பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பொருள்கள் விஷயத்திலும் மருந்துகள் விஷயத்திலும் ஞாபக குறைபாடு இல்லாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். தேகாரோக்கியத்தில் மிக கவனமாக பார்த்து கொண்டாலே மற்ற விஷயம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரும். தொழில் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக எடுத்த காரியங்கள் எல்லாம் ஜெயத்தை ஏற்படுத்தும். அடக்கி வாசிப்பது, மேலதிகாரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது, அரசு துறை, அரசியல்வாதிகள் சுருங்கிக் கொள்வது, பதுங்கிக் கொள்வது, விரோத விஷயத்தில் தேவையில்லாத மாட்டிக்கொள்ளாமல் இருப்பது மிக மிக முக்கியம். பிள்ளைகளிடம் கூட மனமிட்டு பேசுவதோ, பிள்ளைகளை கிண்டலாக பேசுவதோ கூட தேவையில்லாத சிக்கலை வரவழைத்து மன வருத்தத்தை ஏற்படுத்திவிடும்.
எனவே கும்பராசிக்காரர்கள் தொழில் ரீதியாக அதீத கவனம், உத்தியோக ரீதியாக அதிக கவனம், படிப்பில் மேல் வாத்தியார்களாலோ அல்லது உடன் வேலை செய்பவர்கள் உடன் படிப்பவர்களாலோ தேவையில்லாத பாதிப்புகளுக்கு நாம் ஆளாக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிவிடும். கும்பத்திற்கு கண்டிப்பாக இந்த வாரம் இல்லாமல் அடுத்த 3 வாரமும் உங்களை நான் பயப்படுத்தி கொண்டு தான் இருப்பேன். நீங்கள் தான் கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். அனுமனை பிடித்து கொள்வது தான் விசேஷம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சனி விலகக்கூடிய நேரத்தில் வழுக்கி விடுவதோ படிக்கட்டில் ஸ்கிப்ட் ஆவதோ எல்லாம் ஏற்படும். ஸ்டைலாக தூக்கமின்மை, மிக மிக கவனம். தூக்கத்தை கெடுத்து கொள்ளாமல் மருந்து மாத்திரைகளை வாங்கி பயன்படுத்தி கொள்வது குடும்பத்தை டாக்டரிடம் மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். பணம் விரயம் கண்டிப்பாக குறையும். பழைய கடன்கள் செட்டில் செய்து புது கடன்கள் வாங்கக்கூடிய நல்ல காலகட்டம். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக அனுகூலமான காலகட்டம். ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு. உத்தியோகமும் தொழிலும் வியாபாரமும் நம்பிக்கை ஏற்படுத்தும். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி. உத்தியோகத்தில் அனுகூலம், தொழிலில் அனுகூலம், எடுத்த காரியத்தில் ஜெயம். நீண்ட நாட்களாக இருந்த இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய நல்ல காலகட்டத்திற்கு, ஏற்றத்திற்கு, அனுகூலத்தை பெற்றுத்தரும். புதிய முயற்சிகள் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். திட்டமிட்டு செய்யக்கூடிய காரியங்கள் பெரிய சந்தோஷமான சூழ்நிலையை பெற்றுத்தரக்கூடிய நல்ல காலகட்டம். உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக எதிரிகளை வெற்றி கொள்வதும், வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகமான அமைப்பை பெறுவதும், நன்மையான சூழ்நிலைக்கு பெற்றுத்தந்தாலும் துணை அல்லது துணைவியாருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். திடீர் அதிர்ஷ்டம், திடீர் பணவரவு, திடீர் பதவி உயர்வு, திடீர் பதவி மாற்றங்கள், புது பொறுப்புகள் வருவது, புதுசாக அரசு துறை அரசியல்வாதிகளுக்கு ஏற்றமும் அனுகூலமும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இந்த வாரத்திலிருந்து ஆரம்பிக்கின்றது. சனியின் மாற்றம் விரைவிலே வருவதனால் உடற்பயிற்சியை மட்டும் மாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக ஆரம்பித்து கொள்வது உங்களை புத்துணர்வும், உங்களுக்கு எதிர்பார்க்காத செல்வாக்கையும் அஷ்டலட்சுமி கடாட்சத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை 10/2/2025 முதல் 16/2/2025 வரை, தை மாதம் 28 முதல் மாசி மாதம் 4ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்குண்டான பலன்களும் எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் நாம் மாசி மாதத்திலே பார்த்தோம். அதை கடைபிடிப்பதன் மூலியமாக மாசி மாதத்தில் தேக ஆரோக்கிய மாசி மாத பலனில் இந்த மாதத்திற்கு உண்டான தேக ஆரோக்கிய குறைபாடுகளையும் பார்த்தோம். அதை கண்டிப்பாக சரி செய்து கொண்டாலே எல்லா வெற்றிகளும் எல்லா சந்தோஷமும் பெறுவதற்குண்டான அனுகூலத்தை ஸ்ரீ ராகவேந்தர் வழங்குவார். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்ற வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.